தான் பெற்றெடுத்த பிள்ளை 6 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை அழைத்துக் கொண்டு தாய் ஒரு ஆசிரியர் பெருமகனாரிடம் செல்கிறார். ஹசரத்திடம் போய் அந்த பிள்ளையை தன் பிள்ளையை கொண்டு போய் முன்னால் நிறுத்தி வைத்து தன் மகனை பற்றி தாய் பதிவு செய்கிற ஒரு பதிவு. என் மகன் அனாதை குழந்தை இது, என் மகன் அனாதை குழந்தை இது, பிறந்த சில நாட்களிலே தந்தையை இழந்த அனாதை அது. இந்த குழந்தைக்கு இப்பொழுது தந்தை இல்லை. இதே குதூகலத்தோடு அல்லாஹ் நம் அத்தனை பேர்களும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. மரியாதைக்குரியவர்களே, நான் பெற்றெடுத்த அந்த 6 வயது பாலகனை கொண்டு போய் பெற்ற தாய் ஆசிரியர் பெருமகனிடத்திலே விடும் பொழுது, என் பிள்ளை அனாதை குழந்தை, என் பிள்ளைக்கு எந்த விதமான மார்க்க கல்வியும் இன்னமும் என்னால் போதிக்க முடியாமல் போனது. காரணம், நான் ஒரு கைம்பெண், கணவனை இழந்த பிள்ளை, கணவனை இழந்த பெண் நான். என் பிள்ளையை ஹஸ்ரத் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். என் பிள்ளையை மார்க்கத்திற்கு உரிய பிள்ளையாக, என் பிள்ளை சமுதாயம் போற்றும் பிள்ளையாக, என் மகன் எதிர்காலத்திலே சிறந்த சேவகனாக என் மகன் உருவாவதற்கு நீங்களே அவருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி தான் பெற்றெடுத்த 6 வயது மதிக்கத்தக்க பிள்ளையை ஆசிரியர் பெருமகனிடத்தில் ஒரு சின்ன மதரசாவிலே விட்டு செல்கிறார் தாய். நாட்கள் செல்லுகிறது. 2-3 நாட்களுக்கு பிறகு ஆசிரியர் பெருமகனார் அந்த பாலகனை அழைத்து, தம்பி, இன்று குர்ஆனை தொடங்குவோம், இன்று குர்ஆனை தொடங்குவோம், நான் உனக்கு தொடக்கம் செய்து தருகிறேன், நீ ஓதுகிறாயா என்று கேட்க, சரி என்று சொல்ல ஹஸரத் அவர்கள் தொடக்கி வைக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சமூகம் தந்திருப்பவர்களே, என் நெஞ்சம் நிறைந்த வாலிப பிள்ளைகளே, பெற்றிருக்கிற பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பில் இருக்கிற சமுதாயத்தின் எதிர்காலத்தின் பாதுகாவலர்களே, கொஞ்சம் உள்வாங்குங்கள், இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். இது நமது பிள்ளையின் இப்படி ஒன்றாய் இருக்கட்டும் என்று ஆசைப்படுங்கள். தாய் தன் மகனை கொண்டு வந்து விட்டு அடுத்த சில நாட்களிலே, மகனே, மாணவனே, குர்ஆனை தொடங்கலாமா என்று சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆசிரியர் பெருமகனார் பிஸ்மில்லா சொல்ல பொழுது அந்த பிள்ளை கேட்கிறது.